வாழ்க்கையில் எல்லோருக்குமே இன்றைய அளவில் மனதளவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சஞ்சலங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதற்காக நாம் சோர்ந்து விடக்கூடாது. தெளிவாக சிந்தித்து பேச வேண்டும், சிரித்து பேச வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் முதலில் வீட்டுக்கார்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது, மாமனார்கிட்ட சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சொல்லிடுவாங்களாம். கடைசி அத்தையே மாமனாரை வந்து அவங்களாம் கேட்டதுக்கப்புறமா சொல்லுவாங்களாம். இப்படியும் இருக்கிறார்கள். சில பேர் சில தகவல் வந்தவுடனே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி அது அவங்களுடைய உடல்நிலையை பாதித்து மனநிலையை பாதித்து மன அழுத்தம் வந்து மன சோர்வு வந்து கடைசி ஆஸ்பத்திரிக்கு ஓடி போவாங்க. அந்த ஆஸ்பத்திரி பெட்டில் போய் சொல்லுவாங்க, எனக்கு அப்படி செஞ்சிச்சு, எனக்கு இப்படி செஞ்சிச்சுன்ட்டு. ஆரம்பத்திலேயே இவங்க சொல்லி மூடி 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 மறைச்சி இன்றைக்கி எத்தனையோ பேர் நிறைய பேருடைய வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், இவங்க சில விஷயங்களை மறைப்பதனாலும் பிரச்சனைகள் கூடுகிறது. காரணம் என்றால் வீட்டின் சூழ்நிலை சரியில்லை, அவருக்கு சம்பளம் வரலை, எனக்கு சம்பளம் கிடைக்கல, ஏற்கனவே பையனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்திலலாம் இந்த பிரச்சனை சொன்னால் கூட விட்டு தானே கணவங்க வண்டி வரும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் இன்றைக்கி குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளையும் கடந்து தான் வருகிறார்கள். சில பேர் பார்த்தா எனக்கு வேலை பார்க்குற இடங்கள்லையே தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது, நான் என்ன செய்ய முடியும். அதாவது நமக்கு மேலே அதிகாரிகள் தொல்லை கொடுக்க தான் செய்வாங்க. சில பேர் போக வேண்டிய இடத்துல நான் இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது வகையில் சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன உண்டோ அதை தீர ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. பணமும் செலவாகக்கூடாது, ஆனால் பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக எது எப்படியோ நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கு நாம் தான் முழு பொறுப்பு. அதை தீவிரமாக நாம் எடுத்து உரைத்தால் மட்டுமே அதிலிருந்து நாம் விடுபட முடியும். தவளை எப்படி ஒரு தொட்டிக்குள் கிடந்து அதை சுற்றி வருகிறதோ அதுபோல தான் நம் பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நமக்கு உரியவராக, நண்பனாக, இவர் எந்த விஷயத்திலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற உதாரணத்திற்கு அது நண்பர் மட்டுமல்ல, உங்களுக்கு மனசுக்கே தெரியும் அந்த நபர் யார் என்று. அந்த நபரிடம் கூறுங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். அதை செய்யுங்கள். அதை செய்யாமல் இருந்தால் எப்படி ஒரு தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிற நீரோட்டம் நின்று அங்கே அடைப்பு இருந்து அதை அடைத்து விட்டதுக்கப்புறம் அது புழுங்கி வேறு ஒரு பேப்பரை போட்டு ஒரு சாம்பாரை கூட ஊற்றி பழைய சாதத்தை கொட்டி இப்படியே நாத்தங்கள் ஆகி இது போல தான் மனிதர்களுடைய மனசும் ஆகி மன பிரச்சனைகள் ஆகி கடைசி மனநல காப்பதற்கு தான் போக வேண்டும். மனநல நிபுணரிடம் போக வேண்டி இருக்கும் சூழ்நிலையை உருவாக்காதீர்கள். அதற்கு நீங்களே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதும் அது தொடக்க புள்ளியாக வைப்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.